வணக்கம் மக்களே, அனைவருக்குமே வணக்கம். சற்று முன்பு கிடைக்கப்பெற்ற ஒரு அதிமுக்கியமான தகவலை பற்றியே நாம் இன்று இந்த காணொலி வாயிலாக பார்க்க இருக்கின்றோம். என்ன தகவல் அப்படின்றத அடிப்படையாக பார்ப்பதற்கு முன்பு நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலுடைய புதிய பார்வையாளராக இருந்திருந்தால் மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது சட்டமன்ற தேர்தல் 2026 சட்டமன்ற தேர்தல் தமிழகத்தில் விரைவில் நடைபெறக்கூடிய சூழலில் தற்பொழுது தமிழகத்தின் முதலமைச்சராக இருக்கக்கூடிய மு க ஸ்டாலின் அவர்கள் ஒரு அதிரடி நடவடிக்கையை எடுத்திருக்கிறார். அதாவது என்ன நடவடிக்கை அப்படின்னு கேட்டிங்கன்னா, சட்டமன்ற தேர்தலில் ஒரு குறிப்பிட்ட அமைச்சர்கள் மற்றும் எம்எல்ஏக்கள் அவர்களை புறக்கணிச்சுட்டு அவர்களுக்கு பதிலாக புதிய முகங்களுக்கு வாய்ப்பளிக்க திட்டத்தை தீட்டியிருக்கிறாராம். ஏற்கனவே திமுகவின் அமைச்சர்களாக இருக்கக்கூடிய பொன்முடி மற்றும் கனிம வளத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய நம்ம ரகுபதி அவர்களும், முன்னாள் கனிம வளத்துறை அமைச்சராக இருந்த நம்முடைய துரைமுருகன் அவர்களாகட்டும், இவர்கள் எல்லாம் தொடர்ந்து சொத்து குவிப்பு வழக்கு மற்றும் பல சிக்கல்களை எதிர்கொள்ளக்கூடிய சூழ்நிலைகள் இருக்கப்படக்கூடிய வேளையில் அது மட்டும் இல்லாமல் ஒரு சில சம்பவங்கள்லையும் அவங்க மாட்டியிருக்காங்க. அதாவது பொதுமக்களுக்கு எதிராக பேசிய விவகாரங்கள்லையும் இவங்க மாட்டியிருக்காங்க. அதெல்லாம் மனதில் வைத்து ஒரு குறிப்பிட்ட அதாவது ஏஜ் பார் அப்படின்ற கணக்கில் பார்த்தீங்கன்னா நம்முடைய ஸ்டாலின் இந்த ஆக்ஷனை எடுத்திருக்கிறாராம். ஏன்னா டேரெக்டாக சீனியரில் ஓரம் கட்ட முடியாது அப்படின்றதுக்காக சீனியர்களுக்கு ஓரம் கட்டுறதுக்காக இந்த ஒரு திட்டத்தை ஸ்டாலின் கையில் எடுத்ததாக சொல்கிறாங்க. இவர்களுக்கு பதிலாக இவர்கள் சிபாரிசு செய்யும் நபர், அதாவது இவர்கள் சிபாரிசு செய்யக்கூடிய நபர் அவர்களுக்கு வாய்ப்பு தரலாம் அப்படின்ட்டு சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் 2-3 முறை எம்எல்ஏக்களாக தேர்வு செய்தவர்கள் மீது கட்சியில் மற்றும் தொகுதியில் அதிருப்திகள் நிலவி வரவர்கள் மீதும் நடவடிக்கைகள் எடுக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ வெற்றி பெற்று சட்டசபைக்கு உள்ளே இருக்கக்கூடிய திமுக எம்எல்ஏக்கள் ஒரு சிலர் மீது பார்த்தீங்கன்னா சில புகார்கள்லாம் எழுந்த வண்ணம் இருக்கிறது. அவர்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஓரம் கட்டப்பட்டு மற்றும் புதிய முகங்களுக்கு வாய்ப்பளிக்க ஸ்டாலின் அவர்கள் திட்டமிட்டிருக்காராம். ஏன்னா ஒரு சிலர் மீதுலாம் பார்த்தீங்கன்னா இந்த இடி, அமலாக்கத்துறை மற்றும் பார்த்தீங்கன்னா ஒரு சில வழக்குகள்லாம் நிலுவையில் இருக்கிறதுனால மக்கள் இவர்கள் மீது அதிருப்தியில் இருந்தால் 2026 சட்டமன்ற தேர்தலை எதிர்கொள்வதில் சிக்கல்கள் நேரிடும் அப்படின்ற உளவுத்துறை எச்சரிக்கையின் பேரில் தான் பார்த்தீங்கன்னா ஸ்டாலின் அவர்கள் இந்த நடவடிக்கை எடுத்திருக்கிறாரா. பார்க்கலாம் ஸ்டாலின் அவர்களுடைய இந்த நடவடிக்கைகளுக்கு சீனியர்கள்லாம் என்ன மாதிரியான ரியாக்ஷன் கொடுக்க போகிறாங்க, வர புதிய முகங்கள்லாம் எந்த மாதிரியான ஆக்டிவேஷன், அதாவது என்ன மாதிரியான ஒரு தகவல்களை பார்த்தீங்கன்னா மக்களிடம் சொல்லி வாக்குகளை கவர போகிறாங்க அப்படின்றதெல்லாம் பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டும். மேலும் இது போன்ற அரசியல் சம்பந்தமான நிகழ்வுகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.